வெல்கம் டு பிபி தர்பார். பிக் பாஸ் சீசன் 9 கிராண்டா விஜய் சேதுபதி அவர்கள் லான்ச் பண்ணி வச்சிட்டாருங்க 20 கண்டஸ்டன்ஸோட. இப்போ வீட்டில் ஆல்ரெடி 20 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க 20 கண்டஸ்டன்ஸும். அதில் எனக்கு ஒரு சில பேரை மட்டும்தான் தெரிஞ்சுது, நிறைய பேர்த்த தெரியல. நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இந்த தடவை வந்திருக்காங்க. எப்படி இருக்க போகுது களம் அப்படிங்கிறது வந்து போக போக தான் தெரியும். நாளையிலேருந்து தான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக மாறும்னு நினைக்கிறேன். இன்றைக்கிக்கே ஒரு சில லைட்டாக ஒரு சில ஃப்ரிக்ஷன்லாம் இருந்தது. அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டை வந்து ஃபுல்லாக சுற்றி காமிச்சார். வேறு மாதிரியே ஆக்கிட்டாங்க. லாஸ்ட் சீசன் மாதிரியே இல்லை, இந்த தடவை வேறு மாதிரியே இருந்தது. ஸ்விம்மிங் பூல் ஆட் ஆகிருக்கு இந்த தடவை. அதை தவிர கேப்டனுக்குன்னு தனியாக ஜக்கூசியோட ஒரு ரூமு. யார் கேப்டனாக இருக்க போகிறாங்களோ அவங்க செம லக்கி. அவங்களுக்கு பெரிய ரூமு, அதனாலேயே கான்ஃப்ளிக்ட் வரணுன்னே அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு செட்டு வந்து 12 பெட்ரூம் பெட்டோடையும் அதர் 8, அதாவது 4 பெட்டு பேராக இருக்கிற மாதிரி. அது வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் ப்ளூ கலர் கலந்து இன்னொரு சைட்லேயும் போட்டிருக்காங்க. அது என்ன கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது இனிமேல் போக போக தான் தெரியும். வீடை ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க. இந்த தடவை ஜக்கூசி ஆடடு. ஜெயில் வந்து திருப்பி பழையபடி ஒரு 2 சீசனாக இல்லாமல் இருந்தது. இப்போ பழையபடி ஜெயில் வந்துருச்சு. அது ஒரு மாதிரி கிளி கூண்டு மாதிரி இருக்குது. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய மெகா பொம்மை. அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து முனுசாமி மேரி அப்படின்னு கூட வச்சுருக்காரு பேர். ஒரு பொம்மை வந்து அந்த கன்ஃபெஷன் ரூம் கிட்டக்க ஒரு பொம்மை இருக்குது. ஸோ அதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க ஆரம்பித்தார். முதல்ல வந்ததே வாட்டர்மெலன் ஸ்டார் தான். அவர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை கூப்பிடும்போதே அவர் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார் வந்து, நீங்கள் வந்து இந்த பழையபடி பண்ணாமல் நீங்கள் புதுசாக எதையாவது ட்ரை பண்ணுங்கள். திருப்பியும் அந்த கேரக்டர்ஸையே அந்த ஒரு மாதிரி வாட்டர்மெலன் திங்கிற மாதிரி இப்படின்னு வரல, அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னார். என்ட்ரி ஆனதுமே அவர் அதை தான் பண்ணினார். பயங்கர காமெடியாக இருந்தது. அது வந்து அவர் மாற மாட்டார்னு நினைக்கிறேன். பயங்கர தற்பெருமை பேசிகிட்டே தான் இருந்தார் ஃபுல் இது. மேபி போக போக தெரியும் நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு. இதில் வந்து புதுசாக வந்துட்டு நெருப்பு நீர் அதுலேருந்து ஏதாவது ஒரு பேண்டை பிக் பண்ண சொன்னாங்க. அது மூலியமாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன அப்படிங்கிறது. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நிறைய பேர் நெருப்பு தான் எடுத்தாங்க, ஏன்னா வந்து ஃபயராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. சில பேர் நீரும் சூஸ் பண்ணினாங்க. ஸோ அந்த கான்செப்டும் புதுசாக இருந்தது. அதை தவிர அடுத்தது வந்து போனது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே. அவர் தான் போனதுமே அவர் பாட்டு தற்பெருமை பேசிக்கிட்டே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட். அடுத்தது வந்துட்டு அரோரா. நான் அவங்கள உண்மையாகவே அவங்களோட யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ பார்த்தது கிடையாதுங்க. இதுதான் புதுசாக பார்க்குறேன் நான். பலூன் அக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் போய் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஓகே, அவங்க வந்து மாடல் அண்டு நிறையா இது வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவு நிறையா போடுறாங்க. யூடியூபும் அவங்களுக்கு இருக்குது. அது அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன் நான். அரோரா அவங்களும் வந்து நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். அவங்க புதுசு. அப்புறம் எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் 2-3 தடவை வந்து கேட்டார், உங்கள் பேர் ஃபுல் பேர் என்னன்னு. நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ரேப் சாங்கு ரைட்டர் சிங்கர் எல்லாமே போல் இருக்குது. ஸோ அவரும் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருந்தது. நான் அவரையும் பார்த்தது கிடையாது. அவர் வந்து நிறையா ப்ரொடியூஸ்லாம் பண்ணியிருக்கார் போல இருக்குது. சாங்ஸ் எல்லாம் நல்ல சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு. அடுத்தது வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஜே பார்வதி. ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து எங்கே போனாலும் நிறையா பேசுவாங்க. அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸு. சம்டைம்ஸ் அதுதான் அவங்களோட மைனஸும் கூட. இதில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியலை. அவங்க வந்து நிறைய என்ன சொல்கிறது, கருத்துக்கள் வந்து நிறையா எடுத்து வைப்பாங்க. இதில் வந்து திவாகர் அவர்கள் வந்து சொன்னார், நான் நேர்மைன்லாம் சொன்னார், அதை மறந்துட்டேன் சொல்ல. நேர்மைன்னாங்க. விஜய் பார்வதி வந்து ஐ எம் வெரி போல்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அவங்க நிறைய போல்டான மூவ்ஸு, போல்டான இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட கருத்து கேட்குறதுலேயும் போல்டான கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து 4ஆவதாக இறங்கினாங்க. விஜய் பார்வதி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவங்க வந்து நிறையா பேர்த்துக்கு ஒரு தரப்பட்ட மக்களுக்கு பிடிக்கும், இன்னொருவங்க ரொம்ப அனாயிங் அப்படின்பாங்க. ஸோ ஆனால் அவங்க வீட்டில் எப்படி இருக்க போகிறாங்கங்கிறது போக போக தான் தெரியும். அடுத்தது வந்து எனக்கு இந்த பையனை இன்ட்ரொடக்ஷன்லேயே பிடிச்சிருந்தது. இந்த துஷார் அந்த பையன் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம்
நமக்கு வந்து அந்த அந்த சுனிதா அந்த மாதிரி பார்க்குற முகச்சாடையில் இருந்தால் கூட அவர் வந்துட்டு ஆனால் பக்கா திருச்சி பையன் போல இருக்குது, புதுக்கோட்டை திருச்சி பையன். நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ப்ராமிசிங்காக இருக்கார். பார்க்கணும் அவர் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அவருக்கும் நிறையா ஆக்டிங் ஆகணும், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப விஷ் போல் இருக்குது. அவர் வந்து 5வதாக இறங்கினார். அடுத்ததாக வந்துட்டு கனியக்கா, குக் வித் கோமாளியில் பார்த்துருப்பீங்க, விஜயலக்ஷ்மி அவர்களோட அக்கா. எல்லாராலையும் கனியக்கா, காரக்குழம்பு கனியக்கான்னு அன்பாக அழைக்கப்படும். அவர் தான் வந்து 6வதாக இது பண்ணாங்க. அவங்களோட ஸ்லோகன் என்னவா இருந்ததுனாக்க, ரொம்ப அன்பு தான் மெயின், அதாவது ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் வேறு அவங்க. அவங்க இதில் எப்படி சர்வைவ் ஆக போகிறாங்க, அவங்களுக்கு குக்கிங் ஸ்கில் பயங்கரமாக இருக்குது, அதனால பிரச்சனை வரப்போதா. ஆக்சுவலாக வந்ததுமே வந்துட்டு கனியக்காக்கும் கனிக்கும் அப்புறம் விஜே பாருக்குமே ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் வந்தது. அந்த ஒரு வாட்டர் மாதிரி ஒன்று பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அந்த வாட்டர் கேம் மாதிரி ஒன்று பிக் பாஸ் வச்சுருப்பாரு. ஸோ அதில் வந்து வாட்டர் வந்து பார்வதி வேகமாக ஃபஸ்ட் எடுத்ததும் ஒரு ஆர்வ இதில் வந்துட்டு கோளாறில் போய் ஒரு டப்பில் பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சிட்டு அதையே அப்படியே கையில் எடுத்து குடிச்சிருப்பாங்க. உடனே கனியாக அதை கொட்டிட்டு புதுசாக பிடிச்சிக்கலாம்னா, ஏன் இதையே வச்சுக்கலாமே அப்படின்பாங்க பார்வதி. அதுக்கு கனி சொல்லுவாங்க, இதை எனக்கு பரவாயில்ல, ஆனால் நிறையா பேர் நீட்னஸ் பார்ப்பாங்க, நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் எச்ச பண்ணிட்டானா அது மேக் சென்ஸ். அது வந்துட்டு கனி சொன்னது வந்து வேல்யூபிளாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லாருமே வந்து எச்ச பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா நாங்கள். ஆனால் அது ஃப்ரிக்ஷனில் அது லைட்டாக இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் போச்சு. ஸோ எப்படி போக போகுது, கனிக்கும் விஜே பாருக்கும் செட் ஆகுமாங்கிறது தெரியல. ஏன்னா எடுத்ததுமே ஒரு லைட்டாக ஒரு உரசல் இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. அடுத்தது வந்து விஜி சபரி, அவர் வந்துட்டு சேலம், அவர் சேலத்துலேருந்து வந்திருக்கார். அவரும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கார். அவர் ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துருக்கேன் அவரை. அவர் பரிச்சயம் தான் ரொம்ப தெரியாது, பட் ஆனால் பார்த்துருக்கேன் அவரை வந்துட்டு. ஸோ அவரும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான். ஸோ அவரும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்தது. அவரோட இது வந்து பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி தெளிவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்தது வந்து பிரவீன் காந்தி, இவர் தான் வந்து ரக்ஷகன், ஜோடி, ஸ்டார் படம்லாம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காராங்க. எனக்கு அதுவே தெரியாது. அவரும் வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கார். ஸோ அது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து என்ன, இவர் இந்த அவரை ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ டைரக்ட்லாம் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் ரட்சகன் யார், நாகார்ஜுனெல்லாம் வச்சு இயக்கியிருக்காரு. ஸோ கட்டாயம் அவரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைண்டு தான், பார்க்கணும் அவரும் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது. அடுத்தது வந்துட்டு அவர் தான் போனதுமே அந்த டேப் இருக்கு இல்லையா, அந்த பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருன்னு வச்சுக்கோங்களேன். லைட் ஆஃப் பண்ணார், ஆன் பண்ணார். ஸோ அவரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அடுத்தது வந்தது வந்து கெமி, நம்ம வந்து குக் வித் கோமாளியில் பார்த்துருக்கோம். அவங்க வந்து பேஸ்கெட் பால் பிளேயராக. அவங்க வந்து ஆல்ரெடி குக் வித் கோமாளிலேயும் சொல்லியிருப்பாங்க, அதாவது குக் வித் கோமாளியில் அதே மாதிரி நிறையா ஷோஸில் சொல்லியிருப்பாங்க, அவங்க ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நேஷ்னல் பிளேயர், ஆனால் அவங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல பேஸ்கெட் பாலில் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இதுலேயும் இன்றைக்கும். ஸோ கெமி வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி தான், அவங்களையும் எனக்கு நல்லா தெரியும். மீனிங் குக் வித் கோமாளி இதிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அவங்க கோமாளியாக வந்திருக்காங்க, அதே மாதிரி டான்ஸ் ஷோ எல்லாத்துலேயுமே வந்திருக்காங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன் அவங்கள. ஸோ அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அடுத்தது ரம்யா, அவங்களையும் நான் ரம்யா ஜோ, அவங்களையும் நான் பார்த்ததில்ல, ப்ரிட்டியாக இருக்காங்க. எடுத்ததுமே கொஞ்சம் இது பண்ணாங்க, அவங்களோட ஸ்டோரிஸை வச்சு பேஸ் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் எப்படி அப்படிங்கிறது வந்து போக போக தான் தெரியும். எனக்கு ரம்யா ஜோலாம் புதுசு. அடுத்தது வந்தது வந்து வினோத், கானா வினோத். அவர் வந்தார், அவரும் நிறைய பேசினார். அவங்க ஒய்ஃபை கூட விஜய் சேதுபதி மேடையில் கூப்பிட்டு ஏற்றி அவங்களுக்கு மட்டும் அவங்களோட ஒய்ஃபை மட்டும்தான் ஏற்றினாங்க. கானா வினோத்தோட ஒய்ஃபை மட்டும்தான் மேடையில் ஏற்றினாங்க. அது என்னங்கிறது தெரில. பட் ஆனால் அவரும் வந்து நான் பார்த்தது கிடையாது கானா வினோத்தை. எப்படி இருந்தாலும் கானா சிங்கர்ஸ் எல்லா ஃபீல்ட்லேருந்து வருவாங்களே, நிறைய தடவை யங்ஸ்டர்ஸ் இறக்கியிருக்காங்க. ஸோ என்னங்கிறது தெரில, போனால் தான் தெரியும், போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்தது வியன்னா, அந்த பொண்ணு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. பட் ஆனால் தமிழ் தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. தமிழ் அவங்களுக்கு தெரியாதா இல்லை
உண்மையாகவே தெரியாத மாதிரி பேசுகிறாங்களா? ஆனால் அவங்களுக்கு கட்டாயம் ஆல்ரெடி ஃபேன் கிளப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டாயம் பெரிய கூட்டம் ஒன்று சேரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 1 வீக் அப்புறம் தான். ஆனால் இப்போல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதெல்லாம் முன்னாடி சீசனில் தான் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போல்லாம் வந்து நம்ம சரியாக பிஹேவ் பண்ணலையோ இல்லை சரியாக ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் சரியாக ஷைன் ஆகலைன்னா உடனே மக்கள் வந்து அழகெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நல்ல மனுஷனாக தான் பார்க்குறாங்க. ஸோ அது எப்படிங்கிறது பார்க்கணும். வியன்னா அவங்களும் போக போக தான் தெரியும். அடுத்தது ஆதிரே. அவங்க எதார்த்தமாக பேசுகிறாங்க. ரொம்ப கேஷுவலாக எதார்த்தமாக பேசுகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அவங்களோடது. அவங்களையும் நான் பார்த்தது கிடையாது. இதுதான் புதுசு. ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து பிரவீன்ராஜ் தேவசகாயம். அவர் சீரியல் ஆக்டர். நான் 2, 3 ஷோஸில் பார்த்துருக்கேன் அவரை வந்துட்டு. ஐ திங்க் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் கூட அவர் வந்தார்னு நினைக்கிறேன். ஸோ அவரை பார்த்துருக்கேன். பிரவீன்ராஜை. அவரும் நிறைய பேசினார். அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ நிறைய பேசினார். இவர் விஜய் சேதுபதி எல்லாத்துக்கும் செம்ம கவுண்டர். மாற்றி மாற்றி யாரையுமே தன்னை டச் கூட பண்ண விடல. முதல்ல நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கமலஹாசனுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கமலஹாசன் அட்லீஸ்ட் ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னால் ஹக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுப்பாரு. இவர் அதெல்லாம் கொடுக்கறதில்ல. நோனா நோ அப்படிங்கிறாரு. ஸோ அதையும் போக போக தான் பார்க்கணும். அடுத்தது வந்து சுபிக்ஷா கிருஷ்ணன். இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு மீனவ பெண்க நிறையா வந்து நம்ம ஆண்கள் தான் மீனவ தொழிலுக்கு போய் பார்த்துருக்கோம். இந்த பொண்ணு வந்து முதல்ல மீன் எடுக்கிறதுக்கு கடலுக்கு போகிற முதல் பெண்மணி. ஸோ ரொம்ப நம்ம அதை வரவேற்கணும். ரொம்ப ப்ராமிசிங்காகவும் தெரிகிறாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணு யூடியூப் சேனல்லலாம் நான் பார்த்துருக்கேன். கிளிம்ஸில் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ்மான ஒரு பொண்ணு. பார்க்கணும் அவங்களும் எப்படி போகுது அப்படிங்கிறது. நாளைக்கு மேலே தான் ஆட்டம் ஆரம்பிக்கும். இப்போ எல்லோரும் இன்ட்ரோ தானே. ஆனால் இந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு வந்த என்ன சொல்கிறது, பொதுமக்கள்லேருந்து வந்த ஒரு பொண்ணுன்னா அது வந்து சுபிக்ஷா. அந்த பொண்ணுக்கும் வாழ்த்துவோம். நல்லா ஜெயிச்சுட்டு வரட்டும். ஏன்னா நல்லா விளையாடட்டும், நல்லா ஜெயிக்கட்டும் குழந்தை. அடுத்தது வந்து அப்சரா. இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர். ஆல்ரெடி நம்ம மலையாளம் பிக் பாஸில் டிரான்ஸ்ஜெண்டர் வச்சு ஒரு பெரிய டாக் போச்சு. ஸோ இவங்களும் அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு அப்சரா. இவங்களும் ப்ராமிசிங்காக தெரிகிறாங்க. போக போக தான் தெரியும். நாளையிலேருந்து தான் ஆட்டம் சூடு பிடிக்கும். ஏன்னா எல்லா விதமான கேரக்டர்ஸும் போயிருக்கு. அடுத்தது வந்துட்டு நந்தினி. இந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூர் பொண்ணு. இவங்களும் பிக் பாஸில் நுழைஞ்சாச்சு. இவங்களும் எப்படி பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம நாளடைவில் பார்ப்போம். அடுத்தது வந்து விக்கல்ஸ் விக்ரம். இவர் வந்து அட்லாண்டாக்கெலாம் கூட வந்திருக்காரு. யூஎஸ்ஏலாம் வந்திருக்காரு. காமெடி சூப்பராக பண்ணுவார். இவர் வந்து காமெடிக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக வந்து பயங்கர ப்ராமிசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து நல்லா காமெடி அந்த மாதிரி கரெக்டாக பண்ணினாருனாக்க பயங்கர ஷைன் ஆவார் விக்கல்ஸ் விக்ரம். அடுத்தது வந்து கமருதீன். இவரையும் நான் பார்த்ததில்ல. ஆனால் இவர் வந்து மாடல் அண்ட் ஆக்டர். இவருக்கும் நிறைய ஹைப் இருக்குது சோஷியல் மீடியா, ட்விட்டர்லலாம். ஆனால் எப்படி பண்ணுவாருங்கிறது வந்துட்டு போக போக தான் தெரியும். ஆனால் நான் கமருதீனை பார்த்தது கிடையாது. மேபி நான் சீரியல்லாம் அவ்வளோவா வாட்ச் பண்ணாததுனால எனக்கு தெரியலையான்னு தெரில. இதில் வந்து ஒரு 5-6 பேர் தான் எனக்கு தெரிஞ்சுது. லாஸ்ட்டாக வந்தது இவரை நல்லா தெரியும். ஏன்னா மதன் கௌரி சேனலில் வந்தார். எல்லா சேனல்லையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இவர் தான் அகோரி கலையரசன். ஏதோ மந்திரம் போடுவார், முடி வளர்கிறதுக்கு மாயம் போடுவார். ஈவன் விஜய் சேதுபதி அவர்கள் கூட கேட்டார், எனக்கு முடி வளர்கிறதுக்கு ஏதாவது மாய மந்திரம் பண்ணுங்களேன்ற மாதிரி. எப்படி இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங். கலையரசன் அகோரியெல்லாம் வந்துட்டு எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆவாருங்கிறது தெரியல. பட் ஆனால் எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20 பேர்த்த இன்றைக்கி வீட்டுக்குள்ளே விட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர்ஸு. நிறையா பேசுவோம். நிறையா கேரக்டர்ஸ் வந்து புதுசாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கலையரசன் அகோரி, விக்கல்ஸ் விக்ரம தெரியும், அப்சரா பார்த்துருக்கேன், சுபிக்ஷாவையும் பார்த்துருக்கேன், நான் பிரவீன்ராஜை பார்த்துருக்கேன். அப்புறம் வேறு யார், விஜய் சபரி பார்த்துருக்கேன். அப்புறம் கனியக்காவை பார்த்துருக்கேன். ஈவன் கெமியை பார்த்துருக்கேன்.
பிரவீன் காந்தியை பார்த்துருக்கேன், விஜய் பாருவை பார்த்துருக்கேன். ஆஃப்கோர்ஸ் வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க இந்த பிக் பாஸு. நிறைய மிக்ஸ்டு கேரக்டர்ஸை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக விஜய் பார்வதியெல்லாம் வந்து நிறையா பேசுவாங்க. ஆல்ரெடி ஒரு அர்ஜுன் ஷோவில் வந்திருக்காங்க. அவங்க நிறையா பேசுவாங்க, நிறையா ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர்ஸ் கூடலாம் எல்லாருக்கும் எப்படி ஒத்து வரும். வாட்டர்மெலன் ஸ்டார் ஆன் தி அதர் ஹேண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்ஷனாக பண்ணிகிட்ருப்பார். நான் தான் நடிப்பு அரக்கன்பார். பார்க்கணும், பொறுத்திருந்து பார்ப்போம். நாளையிலேருந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.